டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. உச்சநீதிமன்றத்தின் முந்தைய இடைக்கால உத்தரவு தொடரும் என நீதிபதிகள் அறிவிப்பு. சந்தேகம் இருந்தாலே அரசு அலுவலகத்தில் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா? டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. தேர்தல் நெருங்குவதால் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை ஆர்வம் காட்டுவதாக தமிழக அரசு தரப்பு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியை கைது செய்வது தங்கள் நோக்கமல்ல என அமலாக்கத்துறை விளக்கம். பீகாரில் 71 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகிய 2 துணை முதலமைச்சர்களுக்கும் வாய்ப்பு. தற்கொலை செய்து கொண்ட ஹரியானா ஏடிஜிபியின் குடும்பத்தாரை சந்தித்தார் காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி. எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் இதுதான் முடிவு என்ற தவறான செய்தியை பட்டியலின மக்களுக்கு இம்மரணம் தருவதாகவும் கருத்து. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 1,30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைகிறது கூகுளின் பிரம்மாண்ட மையம். அதானி நிறுவனத்தின் கூட்டோடு 1 கிகாவாட் திறனில் மிகப்பெரிய டேட்டா சென்டரும் அமைகிறது. தமிழ்நாட்டில் 1 வாரத்திற்கு கனமழை தொடரும். கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழை. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகரித்த நிலையில் வனத்துறை நடவடிக்கை. ஏழை மாணவர்களின் கனவை நிறைவேற்றி வருகிறது தமிழக விளையாட்டுத்துறை. எளியோரின் வெற்றியே நம் அரசின் வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. நம்மை பொறுத்தவரையில ஜெர்லின், ரோசிமீனா, காசிமா போன்ற எளியவர்களுடைய வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி. எத்தனையோ ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது. திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை போன்றவற்றில் தமிழகம் வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பேச்சு. கரூர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது சிறப்பு புலனாய்வு குழு. வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய நிலையில் ஆவணங்கள் ஒப்படைப்பு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைத்து தாவேகா மூத்த நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனை. ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோருடன் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்ததாக தகவல். நீதிபதி குறித்து வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கு. திண்டுக்கல் தாவேகா மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கியது மாவட்ட நீதிமன்றம். தாவேகா தலைவர் விஜயின் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு வந்த நடிகர் துல்கர் சல்மான். சினிமா தொடர்பான சந்திப்பா, அரசியல் சந்திப்பா என விவாதம்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்க கடை வீதிகளில் திரளும் மக்கள். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் களை கட்டும் விற்பனை. தீபாவளி என்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடுகளை விதித்தது தமிழ்நாடு அரசு. காலை 6 முதல் 7 மணி வரையும், இரவு 7 முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம் என அறிவிப்பு. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை கண்காணிக்க போக்குவரத்து அதிகாரிகள் கொண்ட குழு அமைப்பு. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 13 இடங்களில் கண்காணிக்க உத்தரவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரயில்களில் டிக்கெட் விற்று தீர்ந்ததால் பொதுமக்கள் கோரிக்கை. திங்கட்கிழமை தீபாவளி வருவதால் செவ்வாய்க்கிழமையை ஈடு செய்யும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் அரசுக்கு கோரிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் 3வது வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பணி நிறைவு. பவானி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் ஆர்கே சாலை நிலையத்தை அடைந்தது. மடகாஸ்கர் நாட்டில் மாணவர் புரட்சிக்கு ராணுவம் ஆதரவு. உயிருக்கு அஞ்சி வெளிநாட்டுக்கு தப்பினார் அதிபர் ஆண்டனி ரஜோலினா. வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்தது தங்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1960 ரூபாய் அதிகரிப்பு. தங்கத்துடன் போட்டி போட்டு விலை உயரும் வெள்ளி. சென்னையில் ஒரே நாளில் கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 206 ரூபாய்க்கு விற்பனை.